எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீர்வளத்துறையில் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்கு. ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீர்வளத்துறையிலேருந்து சூப்பரான வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வேகன்சியோட தேதி வந்து பார்த்தீங்கன்னா 16/8/2024 தான். ஸோ இதோட லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 15/9/2024 நம்ம வந்து அப்ளை பண்ணிடணும். ஸோ இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 10th 12th டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ மெயினாக வந்து இன்ஜினியரிங் முடிச்சவங்க தாராளமாக அப்ளைமெண்ட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஹையர் சேலரியில் வந்து அமைஞ்சிருக்க ஒரு ஜாப் தான் இது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 11 விதமான கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துலாம் எது இருக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் பொறுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து இன்ஜினியரிங் படிச்சிருந்தா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பே லெவல் வந்து 10th லெவல் தராங்க. அதாவது கிட்ட வந்து ஸ்டார்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா 56,100 ரூபாயிலிருந்து 1,75,500 வரைக்கும் சேலரி அவங்களுக்கு தராங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய சேலரி தான். அதனால தான் நம்ம வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ஜாப்ஸ் வந்து தேடிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி தேடிட்டு இது ஒரு ஸ்பெஷலான ஜாப்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஆருக்கு ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து ஒரு வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஆருக்கு ஒரு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்க இதுக்கு வந்து முன்னுரிமை தரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாரி வந்து செகண்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட்டுக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதோட சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 56,100 ரூபாயிலிருந்து 1,75,500 வரைக்கும் சேலரியா தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிளா இருந்தா தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூணாவது கேட்டகரியில லைசன்ஸ் இன்ஜினியர் டிரைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5,400 ரூபாயில இருந்து 1,12,400 வரைக்கும் சேலரியா தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா யூஆர்எல்ல வந்து போஸ்டிங் அவைலபிளா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 30 ஏஜுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி வைஸா வந்து நம்மளுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்க பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். சேலரியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 35,400 ரூபாயில இருந்து 1,12,400 வரைக்கும் சேலரியா கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆப்ரேட்டர்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 30 ஏஜுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 35,400 ரூபாயில இருந்து 1,12,400 வரைக்கும் சேலரியா தரோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12th முடிச்சவங்க தாராளமா வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25,500 ரூபாயில இருந்து 81,100 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சேலரியா தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 25 வயசுக்குள்ள இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா யூஆர்எல் தான் வந்து வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் அப்ளை பண்ணலாம் இதில். ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் செகண்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 25,500 ரூபாயில இருந்து 81,100 வரைக்கும் சேலரியா தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 35 ஏஜுக்குள்ள வந்து இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 விதமான கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா இது வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து வேகன்சி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 ஏஜுக்குள்ளே இருக்கணும். ஸோ டிரைவர் போஸ்ட்டை பொறுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா 19,900 இருந்து 63,200 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மாஸ்டர் தேர்ட் கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 19,900 இருந்து 63,700 வரைக்கும் சேலரி தரணும்னு சொல்லியிருக்காங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யார் வேணாலும் இதில் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ அதுக்கடுத்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதாவது எம்டிஎஸ், இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து போட்டி போடுவாங்க. 56,900 வரைக்கும் சேலரியா தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 18ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 12ஆம் முடிச்சிருந்தா போதும், 10ஆம் முடிச்சிருந்தா போதும். இதுக்கு வந்து தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ கேட்டகரி வைஸா வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஸோ இந்த மாதிரி வந்து படிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்து நீங்க அப்ளை பண்ணுங்க. சேலரி பொறுத்தவரைக்கும் 35,400 ரூபாயில இருந்து 1,12,400 வரைக்கும் சேலரியா தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 30 ஏஜுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இது எப்படி நம்ம அப்ளைமெண்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா IWAI இந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைமெண்ட் பண்ணலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்க வந்து ரிஜிஸ்டர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க, இதான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட போஸ்டிங் நேம், எந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்றீங்களோ ஸோ அந்த போஸ்டிங் நேம் வந்து கிளிக் பண்ணிட்டு போஸ்டிங் கோட் இங்க வந்து ஷோ ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், அப்புறம் வந்து வேற என்ன மொபைல் நம்பர் இருந்தால் கொடுக்கலாம், எல்லாம் விட்டுலாம். ஓகே. ஸோ இமெயில் ஐடி, கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கொடுத்து நீங்க வந்து
பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஓடிபியை வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஓடிபி என்டர் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷனை படிச்சுட்டு எக்ரி கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது தான். ஸோ சப்மிட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களோட ஜிமெயிலுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ அந்த ஜிமெயில் ஐடி வச்சு நம்ம வந்து லாகின் பண்ணி உள்ள போய் நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் தான் ப்ரொசீஜர். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்க. மறக்காம வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இது வந்து உபயோகமா இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் சேலரி கொண்டது. ஓகேவா? ஸோ அதனால எல்லாருமே வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.